ஒரு பொண்ணோட ஜாதகத்தில் 7ஆம் இடம் 9ஆம் இடத்தோடு தொடர்பு வருதுங்க. 7 என்பது முதல் கல்யாணங்க, 9 என்பது 2வது கல்யாணங்க. இந்த 7ஆம் இடம் 9ல் போய் இருக்கார் அப்படின்னா, கோவிலுக்கு அருகில் வசிக்கக்கூடியவர்கள், கோவிலுக்கு அருகில் இருக்கக்கூடியவர்கள், தர்மஸ்தாபனத்தை நடத்துகிறவங்க, கோவிலில் தொண்டு செய்கிறவங்க, இவங்க குடும்பத்தில் நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த 9 என்பது ஆக்டிவேட் ஆகி 2வது கல்யாணம் வராமல் போயிடுங்க. இதெல்லாம் ரகசியங்க. இந்த ரகசியத்தை எந்த ஜோசியரும் சொல்கிறது இல்லைங்க. பரிகாரங்கிற பேரில் நம்ம எதையோ செய்கிறோம். திருமணம் தான் இன்றைக்கி நிறைய நடக்க மாட்டேங்குது. திருமண தடைக்கு என்ன காரணம்? பொண்ணுக்கு எப்படி மாப்பிள்ளை அமையும் என்பதை நாம் தெரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த பொருத்தம் பார்க்குறதுல எனக்கு ஐடி மாப்பிள்ளை தான் வேணும், எனக்கு அவர் பேங்க்கில் உனக்கு 2 கோடி ரூபா இருக்கணும், அவருக்கு சொந்த வீடு இருக்கணும், அவருக்கு மாமனார் மாமியார் தொந்தரவு இல்லாமல் இருக்கணுங்கிற நினைப்பை நம்ம விட்டுட்டு, நம்ம பொண்ணுக்கு நம்ம பையனுக்கு எப்படி மாப்பிள்ளை அமைஞ்சா நல்லா இருக்கணும்னு நாம் தேர்வு செஞ்சாலே கல்யாணம் உடனே நடக்கும். நன்றி, வணக்கம்.